மகாபாரத போர் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே நடைபெற்றது. இறுதியாக தர்மம் வென்றது கிருஷ்ணருடைய உதவியினால். பஞ்சபாண்டவர்கள் ஜெயித்து விட்டார்கள். கௌரவர்களிலே 4 பேர் மட்டுமே மிச்சம் இருந்தார்கள். அஸ்வத்தாமன், கிருவர், கிருதவர்மா, சாத்தியகி. இதனால் கடும் துன்பத்திற்கு ஆளான அஸ்வத்தாமன் ஒரு அடாத செயலை செய்கின்றான். தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை ஏவுகின்றான். பஞ்சபாண்டவர்களுடைய வம்சமே அற்று போக வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்திலே. இப்பொழுது அபிமன்யுவினுடைய பிள்ளை கர்ப்பத்திலே இருக்கின்றது. அந்த குழந்தை இறந்து விடுகின்றது. கரிக்கட்டையாக வெளியே வந்து விழுகின்றது தாயினுடைய வயிற்றிலிருந்து. இதை பார்த்து துடிக்கின்றாள் திரௌபதி. கிருஷ்ணனிடம் வந்து முறையிடுகின்றாள். கிருஷ்ணா, நீ பார்த்து கொண்டு சும்மாதானே இருக்கின்றாய்? இப்படி அடாத செயலை செய்கின்றானே, இப்படி பாவம் விளைவித்து விட்டானே, நீ அவனை தண்டிக்க மாட்டாயா? என்னுடைய வாரிசு இப்படி இறந்து போக வேண்டுமா என்று கேட்கும் பொழுது கிருஷ்ணர் கூறுகின்றாராம், நைஷ்டிக பிரம்மச்சாரி யாரோ, ஒரே ஒரு பொய் கூட சொல்லாத உத்தமன் யாரோ, அவருடைய கைப்பட்டால் உன்னுடைய இந்த வம்சம் பிழைத்து விடும் என்று. யார் வந்து தொட்டாலும், எந்த முனிவர் வந்து தொட்டாலும் இந்த பிள்ளை உயிர் பெற்று எழவில்லை. அப்பொழுது திரௌபதி கூறுகின்றாளாம், கிருஷ்ணா, இப்பொழுதும் சோதனை வேண்டாம். நீ ஒருவனே உலகத்திலே உண்மையான உத்தமன். நீ மட்டுமே நைஷ்டிக பிரம்மச்சாரி. என்னுடைய துன்பம் உனக்கு புரிகின்றதல்லவா? நீயே உன்னுடைய ஸ்பரிசத்தை தொட்டு என்னுடைய வம்சத்தை கரையேற்றுவாயாக என்று வேண்டுகோள் விடுக்கும் பொழுது கிருஷ்ணர் சிரித்து கொண்டு தன்னுடைய கால் கட்டை விரலால் உத்திரையின் வயிற்றிலிருந்து விழுந்த கரைக்கட்டையாக விழுந்த சிசுவின் மீது தொட்டவுடன் அந்த குழந்தை உயிர் பெற்று எழுகின்றது. இது எப்படி நிகழ்ந்தது? கிருஷ்ணருடைய சாநித்தியம். கிருஷ்ணர் மட்டுமே பரமாத்மா, அவர் மட்டுமே உண்மையானவர், அவர் மட்டுமே நைஷ்டிக பிரம்மச்சாரி என்ற உறுதியான எண்ணம் திரௌபதியிடம் இருந்தது. மற்றும் எத்தகைய கொடுமையான விதியின் விளையாட்டு இருந்தாலும் இறைவனிடம் சரணாகதி என்று அடைந்தால் நம்மை காப்பாற்றக்கூடிய, கடை தேற்றக்கூடிய சொரூபம் உடையவன் கிருஷ்ண பரமாத்மா. இந்த உண்மையை நிரூபித்தார் இந்த நிகழ்வின் மீது. இதனால் கிருஷ்ணருடைய பராக்கிரமம் வெளிப்பட்டது. திரௌபதியினுடைய சரணாகதியும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறுதியாக இந்த குழந்தைக்கு பரிஷித்து என்ற பெயரை இட்டார் கிருஷ்ண பரமாத்மா. ஜெய் கிருஷ்ணா.